Hi students, welcome to our channel. 10th standard Englishக்கு previous yearsனுடைய அஃபிஷியலான பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் போட்டுட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். 2023 அண்ட் 2024 இந்த 2 வருஷம் நடந்த அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் பப்ளிக் எக்ஸாமோடது. ஸோ எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஓவராலாக கொஷின் ஈஸியாக இல்லை கஷ்டமாக, நாம் சொன்ன மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்ற அந்த ஃபுல் அனலைசிஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 மார்க் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்துருவோம். 2023 கொஷின் பேப்பர். ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் பி சேட்லி, இது புக் பேக் கொஷின். செகண்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் சி வைடண்ட், இதுவும் புக் பேக் கொஷின். தேர்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் பி புல்டு, இதுவும் வந்து புக் பேக் கொஷின். ஃபோர்த் கொஷினுக்கு ஃபெமிலியர், இதுவும் புக் பேக்கு. ஃபிஃப்த் கொஷினுக்கு காம்னஸ், இது புக் இன்டீரியர். சிக்ஸ்த் கொஷினுக்கு ஆப்ஷன் டி டல்லு, இதுவும் புக் இன்டீரியர். செவன்த் கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே கொடுத்துருந்தாங்க ஆன்சர் கீழே, இது வந்து உங்களுக்கு புக் பேக் தான். எயித்து கொஷினுக்கு ஆப்ஷன் பி யூஆர்இ, இது புக் பேக்கு. நைன்த் கொஷினுக்கு ஆப்ஷன் சி காம்பேக்ட் டிஸ்க், இதுவும் புக் பேக்கு. 10th கொஷினுக்கு ஆப்ஷன் சி லுக் ஆஃப்டர், இதுவும் புக் பேக்கு. 11th கொஷினுக்கு ஆப்ஷன் சி கிளாஸஸ், இதுவும் புக் பேக்கு. 12th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ ஆன், இது வந்து புக் அவுட், புக்லேருந்தே கேட்கல. 13 வந்து ஆப்ஷன் ஏயும் கொடுத்துருந்தாங்க, பியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு புக் அவுட்டு. 14th கொஷினுக்கு ஆப்ஷன் சி அன்லெஸ், இது புக் பேக். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின் 2023ல் 10 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸும் 4 கொஷின்ஸ் வந்து இன்டீரியர் அண்டு அவுட் ஆஃப் த புக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ 2024ல் ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ 4C புக் பேக்கு. செகண்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் டி ஸ்டேர் புக் பேக்கு. தேர்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் சி எமோஷனல் புக் பேக்கு. ஃபோர்த் கொஷினுக்கு ஆப்ஷன் டி டிசெண்டிங், இது புக் இன்டீரியர். ஃபிஃப்த் கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ புவர், இது புக் பேக். சிக்ஸ்த் கொஷினுக்கு ஆப்ஷன் பி யூஸ்வல், இது புக் இன்டீரியர். செவன்த் கொஷினுக்கு ஆப்ஷன் பியும் டியும் ரெண்டுமே வரும், இது புக் பேக்கு. எயித்து கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ ஹுட், இது புக் பேக். 9th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ ஆக்மெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன், இது புக் இன்டீரியர், 5th லெசனில் வரும். 10th கொஷினுக்கு ஆப்ஷன் பி ஒர்க் அவுட், இது புக் பேக். 11th கொஷினுக்கு ஆப்ஷன் சி மேன், புக் பேக். 12th கொஷினுக்கு ஆப்ஷன் பி ஆன், புக் இன்டீரியர். 13th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே வரும், அட்டென்ஸ் அட்டெண்டட், இது புக் பேக்கு. 14th கொஷினுக்கு ஆப்ஷன் ஏ இன் கேஸ், இது புக் பேக். ஸோ 2024 கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அதே தான், 10 கொஷின்ஸ் புக் பேக்கு, 4 கொஷின்ஸு இன்டீரியர். அப்போ நீங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த சிங்குலர் ப்ளூரல், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், அப்ரிவேஷன், சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ், அப்புறம் இந்த ஃப்ரேசல் வேர்பு, ப்ரிப்போஷன், டென்ஸ் ஃபார்ம், லிங்கர்ஸ், புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த கான்செப்ட்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே 14க்கு 10 மார்க் வாங்கிடலாம். ஸோ ஆவரேஜாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் மட்டும் தரவு பண்ணுங்கள். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயும் 14க்கு 10 மார்க் நீங்கள் 1 மார்க்கில் எடுத்துடலாம். இப்போ மற்ற கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுத்து கொஷின் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா வாட் மேட் த யங் சீகல் கோ மேடு, வாட் டஸ் INSV ஸ்டாண்ட் ஃபார், ஹவ் வாஸ் ஹோம்ஸ் ஏபிள் டு லுக் சிக்கு, விச் மந்த் இஸ் கால்ட் அஸ் மகா. இதில் 18th கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு இன்டீரியர், மற்ற எல்லா கொஷின்ஸுமே புக் பேக்கு, நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. 2024ல் பார்த்தீங்கன்னா வாட் woke up the mother, which devices are controlled using Act 4 controller, why did Holmes want Smith to treat him, what was Frank sorry for. இதில் ஒரு கொஷின் மட்டும் உங்களுக்கு நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்லேருந்து வரல, மற்ற 3மே இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் வந்திருக்குது. இதில் ஃப்ரான்ஸுக்கு ஃப்ராங்க்னு கொடுத்துருந்ததுனால இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தாங்க, அட்டன் பண்ணாவே 2 மார்க் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அடுத்த அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 19 ஃபர்ஸ்ட் போயம், 20 செகண்ட் போயம், 21 ஃபோர்த் போயம், 22 சிக்ஸ்த் போயம். இதில் 4மே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. 2024ல்
19 செகண்ட் போயம், 24th போயம், 21 ஃபர்ஸ்ட் போயம், 22 ஃபிஃப்த் போயம். இதுலேயும் 4மே நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த கிராமர் பார்ட். இந்த கிராமர் பார்ட் பார்த்தீங்கன்னா 23லேருந்து 27 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினில் வாய்ஸ் புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே போல் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸும் புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க. ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸும் புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க. இதில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் புக் அவுட்டு, புக்லேருந்து வரல. பங்க்சுவேஷன் புக் இன்டீரியர், இந்த ஆதித்யா லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கிறேன். அடுத்தது 2024 பார்த்தோன்னா இந்த கிராமர் பார்ட்டில் வாய்ஸு புக் பேக்கு, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸும் புக் பேக்கு. சரியா? இல்லை ஸ்பீச் புக் அவுட்டு, அது ஸ்பீச் எப்போவுமே ஜென்ரலாக தான் கேட்பாங்க. பங்க்சுவேஷன் புக் இன்டீரியர், இந்த ஸ்மித் லாஸ்ட் லெசன், 7th லெசன். அதே போல் ரீஅரேஞ்சும் புக் இன்டீரியர். சரியா? ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோஸில் இருந்தும், இன்னொன்று வந்து 3rd சப்ளிமெண்ட்ரிலேருந்தும் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் வாய்ஸும் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை நீங்கள் தரோ பண்ணாலே போதும், அட்டன் பண்ணிடலாம். சரியா? அடுத்து பேராகிராஃப் பாருங்கள். அடுத்து ரோட் மேப்பு. இது 2024 இந்த ரோட் மேப் வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. அடுத்து 2023 பார்த்தீங்கன்னா இங்கே ரோட் மேப் இங்கே பாதை அடைச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால் இதை அட்டன் பண்ணாவே மார்க் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. சரியா? ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பேராகிராஃப். ப்ரோஸ் பேராகிராஃப் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரோஸு, 4th ப்ரோஸு, 6th ப்ரோஸு, 7th ப்ரோஸ், 4 ப்ரோஸ் கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 4 ப்ரோஸ் நீங்கள் தரவாக படித்தாலே 2 அட்டன் பண்ணிடலாம். அதே போல் 2024 2nd, 3rd, 4th, 5th 4 ப்ரோஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 ப்ரோஸ் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா 2 பேராகிராஃப் வந்து அட்டன் பண்ணிடலாம். அதே போல் போயமில் ஃபஸ்ட்டு போயமும் 4th போயமும் 2023 கேட்டிருக்காங்க. 2024 2nd போயமும் 4th போயமும் கேட்டிருக்காங்க. இதுவும் அதே தான். ஃபஸ்ட்டு 4 போயம் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொன்று பொய்டிக் டிவைஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு ரீஅரேஞ்ச் ஆர் சப்ளிமெண்ட்ரினுடைய பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனில் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் வந்து சப்ளிமெண்ட்ரி 4, பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் சப்ளிமெண்ட்ரி 3. அதே 2024 ரீஅரேஞ்ச் சப்ளிமெண்ட்ரி 3, பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து சப்ளிமெண்ட்ரி 6. அப்புறம் ஜென்ரல் கான்செப்ட், ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2023 அட்வர்டைஸ்மெண்ட், அப்புறம் லெட்டர் டு த எடிட்டர், அதுக்கப்புறம் ரிப்போர்ட் ரைட்டிங், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், சம்மரி ஆர் நோட் மேக்கிங் கேட்டிருந்தாங்க. அதே 2024 பார்த்தோன்னா அட்வர்டைஸ்மெண்ட், அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பருக்கு ஒரு லெட்டர், நியூஸ் பேப்பர் எடிட்டருக்கு ஒரு லெட்டர். நெக்ஸ்ட்டு நோட்டீஸ் ரைட்டிங், பிக்சர் டிஸ்கிரிப்ஷன், சம்மரி ஆர் நோட் மேக்கிங். எரர் ஸ்பாட் பாருங்கள். 2023 5 எரர் ஸ்பாட் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பக்கத்தில் கொடுத்துருக்கேன். இதில் 2 வந்து உங்களுக்கு புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. அதே 2024 பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டு, இதில் 3 வந்து உங்களுக்கு புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் மெமரி போயம் 2023 த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் கேட்டிருக்காங்க. 2024 லைஃப் கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ வந்து இந்த வருஷம் நமக்கு இந்த 6th போயம் நோ மென் ஆர் ஃபாரின் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 46 சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃபில் 2023 சப்ளிமெண்ட்ரி 6ம் 7ம் கேட்டாங்க. 2024 சப்ளிமெண்ட்ரி 1ம் 4ம் கேட்டிருக்காங்க. அப்போ 1, 4, 6, 7 கேட்டாங்க. இந்த வருஷம் வந்து இதுலேருந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு 2, 3, 5. இந்த 3 சப்ளிமெண்ட்ரியில் 1 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 2, 3, 5. சரியா? அடுத்து பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அண்டு போயம் காம்ப்ரிஹென்ஷன். இது 2023. 2024 அதே போல் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அண்டு போயம் காம்ப்ரிஹென்ஷன். சரியா? ஸோ இதான் வந்து இந்த 2 வருஷம் கேட்ட கொஷினுடைய அனலைசிஸ். இந்த வருஷம் இதே போல் தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நம்பிக்கையோடு படிங்க, நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். வேறு என்னென்ன வீடியோஸ் வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சொல்லக்கூடியது கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்க. சரியா? தட்ஸ் இட்.
தேங்க்யூ.